உயிர் மட்டும்தாங்க எனக்கு மிச்சம் இருக்குது, அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நினைக்கிற பல கடக ராசி கடக லக்னம் படைத்த உங்களுக்கான பதிவு தான் இது. எஸ், காலச்சக்கரத்தில் 4வது வீடான கடகராசி 2026 ராஃப்லி எல்லாருக்கும் ரிலேட்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயத்தை நீங்கள் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க, இனி ராஃப்லி என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன பரிகாரங்கள் செய்யலாம், அண்ட் உங்கள் கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்ற பதிவு தான் இது. ஸோ உங்களுக்கு 2வது வீட்டில் குரு பகவான், இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, விரயத்தை நிறையா கொடுத்துருக்கோம், இனியும் கொடுக்கும். சாரி டு சே. 2ல் கேது, கம்யூனிகேஷன்னாலே வாயால் பிரச்சனை. நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் ஒரு விஷயத்த பணிவாக சொல்ல பார்த்தாலுமே அதை கேட்குறவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக தெரியும். நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் தடைப்பட்டு போகிற வாய்ப்பு ரொம்ப இருக்கும். நீங்கள் கான்ஃபரன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப்பில் அந்த பாண்ட் அடுத்த கட்டம் ஹாப்பியாக போகணும், செட்டில் ஆகணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மீட், இல்லை உங்களுக்கு ஒரு பண வரவு எதிர்பார்க்குறீங்க, ஒரு லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனி டைப் ஆஃப் திங்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் இயற்கையாகவே நல்லவங்க அறிவாளியாக இருக்கிறனால உங்கள் கம்யூனிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் பேச போகிற விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு இந்த தடவை சாதகமாக இருக்காது. ராமர் வனவாசம் போன கதை தான் இது. நீங்கள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 இடம் ஏறி இறங்கினா தான் அது கம்ப்ளீட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது சந்திர பகவான் இருக்காங்க, அது ஹார்ட் சக்கரா. ஓகே, லெட்ஸ் இது சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தவங்க. உங்களோட இமோஷனல் தாட்டிங் இருக்குது, அந்த மனசு, உங்கள் மனசுக்கு மேலே இங்கே குரு பகவான் இமேஜின் அதிகமான சுமையை வைக்கிறார், வெயிட். இது இமோஷ்னல், உங்கள் ஹார்ட் இமோஷ்னல். இங்கே ஒரு வெயிட் இருந்தால் எப்படி தாங்குவீங்க? அது உங்களை அமுத்திக்கிட்டே இருந்தால். ஆனால் இதை நீங்கள் வெயிட்டாக பார்க்காம ரெஸ்பான்சிபிளாக பாருங்கள். திடீர்னு எல்லா விஷயமும் உங்கள் தலையில் உழுவுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் இந்த மாதிரி இல்லை, இப்போ நடக்குது. என்ன மாதிரி நடக்க விஷயம் இருக்குன்னா, அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கடந்த 8 மாதமாக அப்பாவோட ஹெல்த்தில், அப்பாவோட மனநிலைமையில் ஏதோ ஒரு குழப்பம், ஒரு எப்படி சொல்ல, எங்கள் அப்பா யூஸ் டு பி அ வெரி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் பர்சனுங்க. இப்போ கொஞ்ச நாளாக அவர் பயந்து நடுங்கிறத, வேதனைப்படுறத, சீக்காகிறத நான் பார்க்குறேன். தச்சு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கோங்க, சரியா? உங்களுக்கு அப்படியே திடீர்னு நான் இவையில் கடைசி பிள்ளைங்க, ரொம்ப செல்லமாக தான் இருப்பேன், நான் எந்த காசையும் கட்ட பெரிய கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லை, என் வீட்டு ஆளுங்க ரொம்ப நல்லவங்க, என்கிட்ட பெருசாக பணம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்க நினச்சிக்கிட்டீங்க. இப்போ இந்த தருணம் நான் இறங்கி வேலை செய்யணும், நான் தேடணும், நான் தான் இதை சால்வ் பண்ணி ஆகணும், வேறு யாரும் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷனை நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் நடக்கும். ஆல்ரெடி உங்களை நிறைய பேருக்கு வேலை பேருக்கும் செஞ்ச பிஸ்னஸ் லாஸ் பட்டிருப்பீங்க, பிரேக்காக பேருக்கும் நிறைய காரியத்தடை, அளவுக்கு மிஞ்சின காரியத்தடை வந்திருக்கும். ஸோ 2026 எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் உங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக நான் போய் சொல்ல போகிறதில்ல, தச்சு அதே சமயம் நெகட்டிவாக சொல்ல எனக்கு இன்டென்ஷன் இல்லை. பட் என்னோட வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் சகோதரன் சகோதரியை நல்ல விதமாக காப்பாற்றணும் தான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் என் கோச்சிங்கில் கூட எப்பயுமே நான் என்கிட்ட காசு கட்டி இன்ஸ்டன்டாக 100% உங்கள் லைஃப் இப்படி இருக்குது அப்படி மாறும், ஜி பூம்பா மேஜிக் மாதிரின்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் பார்க்குற கோணங்கள் மாறும் தான் நான் சொல்லுவேன். ஸோ சேம் கோஸ் டு திஸ் வீடியோ. 2026 பெருசாக நல்லதாக இருக்கா, பிரமாண்டமாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே சமயம் பெருசாக வேர்ஸ்ட்டாக இருக்கா பால் இந்த வருஷம் அதுக்கு முந்த வருஷத்தை விடன்னு பார்த்தா அதுவும் கிடையாது, ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ரிலாக்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும், அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். செகண்ட் திங் ரெஸ்பான்சிபிள் அதிகமாகவும், இப்போ நான் தியோரி சொன்னேன் இல்லையா, அது ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை கூட பெருசாக தெரியும். இந்த பிரச்சனை கூட எனக்கு ஏதோ ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குது, அடுத்தவனை காயப்படுத்தாமல் யூஸ் பண்ணிக்காமல், என்னையும் நான் தொலைச்சி போகாமல், என்னையும் நான் இந்த பிரச்சனைனால லாஸ் பண்ணிக்காமல் ரிலாக்ஸாக ரெசனண்ட்டாக எப்படி நான் இதை ஒரு லெசனையாகவும் கற்றுக்கிட்டு சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் மெச்சூராக ஹம்பிளாக உங்கள்கிட்ட நீங்கள் கைண்டாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. உங்கள் ஆறுதல் என்ன தெரியுமாங்க? சனி பகவான். அதனால தான் சனிக்கிழமை இந்த வீடியோ நான் செய்கிறேன். சனி பகவானால் கொஞ்சம் ஆறுதல், பெருசால கொஞ்சம் ஆறுதல். இந்த கடகராசி நீங்கள் அடிமேலாட்டி தச்சுட்டு விழுந்தாலுமே நீங்கள் மற்றவனை திரும்ப எதுவுமே பண்ணாமல் கெட்டது பண்ணாமல் இருக்கிறதுல சனி பகவான் பெருசாக இன்பத்தை காணுவார். ஸோ அதுக்கே அவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். 10 கெட்டது நடக்க போதுன்னா தச்சு உங்களை ஒரு 6 லட்சம் 5 லட்சம் காப்பாற்றி விடுவாங்க கண்டிப்பாக. ரெஸ்பான்சிபிள்னால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணோம். இந்த தருணத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு யாருக்கும் வார்த்தை கொடுக்காதீங்க. நான் இந்த பிஸ்னஸ் உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுறேன் பாஸ், இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் 20K கட்டிடுறேன்,
10K கட்டிடுறேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி வார்த்தை கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்த செஞ்சுட்ட பிறகு சொல்லுங்கள். இல்லை செய்கிற எல்லா அமைப்பும் வந்து அந்த பேங்கில் உங்கள் காசு இருந்து அந்த டைமில் நாளைக்கு கட்ட போகிறீங்கன்னா ஒரு இன்றைக்கி சொல்லுங்கள், ஒரு 2-3 டேஸ் பேக் சொல்லுங்கள். உறுதி அந்த காசு எதுக்கும் பாய்க்க மாட்டேங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வார்த்தை கொடுத்து காப்பாற்ற முடியாத தருணங்கள் நிறையவே உங்களுக்கு வரும். அண்ட் தென் யார்கிட்ட முடிஞ்ச கடன் உதவி எதுவும் வாங்காதீங்க. ஏன்னா சொன்ன டேட்டில் சொன்னபடி அந்த காசை கட்ட முடியாமல் போய் ப்ராமிஸ் பண்ணதை செய்ய முடியாமல் போகிற நிலைமை நிறையா வரும். சனி பார்வை இருக்கிறனால உங்கள் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். அப்பா ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. ஜூன் 2026க்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும். கரியர் வைஸில் ஒரு growth கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்காமே நான் ரொம்ப வருஷம் இருந்தேன்னா வேலை கிடைக்கும். பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை செய்கிற பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு பெட்டர்மெண்ட் பண்ண நீங்கள் வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வேலைக்கு வந்து லக்கை கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்கள் பெரிய பிரச்சனை வந்து ராகு அண்ட் ஆல்சோ கேது பகவான் தான். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இந்தியாவுக்கு நீங்கள் போகிற ஒரு பர்சனாக இருந்தால் போக முடிஞ்சுன்னா இரட்டை திருப்பதின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. இரட்டை திருப்பதின்னு அங்கே போயிட்டு மண்டே போங்க. உங்களுக்கு லக்கி டே மண்டே. ஸோ மண்டேல போய்ட்டு கருப்பு உளுந்து 1 கிலோ, கொள்ளு 1 கிலோ அந்த கோயிலுக்கு தானம் பண்ணிவிட்டு ஒரு 18 நெய் விளக்கு தனியாகவும் 7 நெய் விளக்கு தனியாகவும் போட்டு வேண்டிட்டு அந்த கோயிலில் கொண்டு உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஜூனுக்கு பிஃபோரில் ஜூன் கிட்ட இல்லை ஜூனுக்கு ஆஃப்டர் நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட கரியர் வைஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். டிசம்பர் 5, 2026லேருந்து உங்களோட தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். when it's come to ஓவர் திங்க் பண்ணுறது, மன அழுத்தம், வேலை பிரச்சனை, எல்லா கதவும் அடைச்ச மாதிரி இருக்கும். என்னடா புது வருஷம் போது இப்படி சொல்கிறீங்க சிஸ்டர்னா நான் மன்னிச்சிருங்க. உங்களை கஷ்டப்படுத்துறது என் நோக்கம் கிடையாது. ஒரு கஷ்டம்னா அது எவ்வளோ வலிக்கும்னு எனக்குமே புரியும். ஆனால் இருக்கிற உண்மைகளை தான் நான் சொல்ல முடியும். ஒரு வரப்போகிற ஆபத்து தெரிஞ்சுட்டா நம்ம நிம்மதி கட்டு போனீங்க நினைக்க வேணாம். அதை எப்படி நம்மளுக்கு விதியை மதியால் வெல்லலாம்ன்றதை நீங்கள் கற்றுக்கணுன்னு தான் நான் அந்த வீடியோ செய்கிறேன். மே ஏப்ரல் 2027 வந்து கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பர்சனல் ப்ரிடிக்ஷன் விச் ஒரு 65 to 70% மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் உங்கள் தசா புத்திகள், உங்கள் குட் அண்ட் பேட் கர்மா எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த பலனை விட இன்னும் நல்ல பலன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பர்சனல் ஜாதகத்தை கொண்டு போய் நம்பிக்கையான ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள். நம்ம 1-to-1 கோச்சிங் மட்டும் தான் செய்கிறனால இப்போதைக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கல. ஏன்னா நிறைய டிஎம்ஸ் வந்து ஜாதகத்தை பற்றி வருது. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா ஒரே வழி வந்து நீங்கள் 012669163 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம ஜாதக சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம். ஐம் வெரி சாரி அபவுட் இட். நீங்கள் நம்மகிட்ட 1-to-1 மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் எடுக்கும்போது அதில் ஒரு சில பேக்கேஜில் அஃப்கோர்ஸ் விவிஐபி பேக்கேஜ்லலாம் வந்து ஜாதகம் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நம்ம உங்களுக்கு தரவாகவே பார்த்து கொடுப்போம். அது மட்டும் தான் வெறும் ஜோடியாக் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் நம்ம இப்போ பண்ணலை, நான் மன்னிச்சிருங்க. என் கடகராசி நேர்களே, உங்கள் கேரக்டரிஸ்டிக்கை பற்றி நான் பட்டு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு புரியுது பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. ஸோ எல்லா கஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டீங்கன்றனால. ஆனால் உங்கள் வெக்கத்தோட்டம் பூச்சத்தோட்டம் ஒரு சில விஷயம் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பணத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில வருவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. 2026 வந்து இப்போ இந்த வருஷம் இருந்த இருக்கிறத விட கண்டிப்பாக ஒரு நிம்மதியை ஒரு சொல்யூஷனை பார்ப்பீங்க. ஆனால் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை வைக்க வேணாம், பெருசாக நெகட்டிவாக டவுனாகவும் இருக்க வேணாம். நீங்கள் டவுனாக இருந்தீங்கன்னா அந்த டவுனான எனர்ஜி தான் பல மடங்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இன்ட்ரோவர்ட்டாக இருங்க, தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாதீங்க. த மோர் ஹம்பிள் அண்ட் கைண்ட் யூ ஆர், கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஓம் நம சிவாய.